வச்சேன். வேற எங்க வச்சிட்டோமா? இல்லையே. நல்ல ஞாபகம் இருக்கு. இங்க தானே வச்சோம். எங்க போச்சு? ஒருவேளை இவளுக்கு நான் இங்க வச்சிருக்கிறது தெரிஞ்சு எங்கேயோ எடுத்து தூக்கி போட்டிருப்பாளோ? இவ செஞ்சாலும் செஞ்சிருப்பான். அப்படிப்பட்ட ஆள் தானே இவ. டேய், பாட்டில் எங்கடி? எந்த பாட்டிலுங்க? இங்க பாரு, ஒண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காத. மரியாதையா சொல்லு, உள்ள வச்சிருந்த பாட்டில் எங்க? என்ன ஏதுனே சொல்லாம மொட்டைய பாட்டில் எங்கன்னு கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? என்ன பாட்டில்னு சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்றேன். சரக்கு பாட்டில் எங்கடி? ஓ, டெய்லி குடிச்சிட்டு போடுவீங்களே அதுவா? அதை எடுத்து நான் எடைக்கு போட்டு கப்ப வத்தல் வாங்கி வச்சிருக்கேன். நாளைக்கு வேணா பொரிச்சு தர சொல்றேன். என்ன நக்கல் அடிச்சிட்டு இருக்கிறியா? எரிச்சல கலப்பாம ஒழுக்கமா பதில் சொல்லு. உள்ள வச்சிருந்த பாட்டில் எங்கடி? உள்ள நான் 2 பியர் பாட்டில் வச்சிருந்தேன். எங்க அது? என்கிட்ட கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது. கடை வேற நேரத்துக்கு சாத்தி இருப்பாண்டி. தேவையில்லாம எரிச்சல் படுத்தாத. எங்க இருக்குன்னு சொல்லாத. குடுத்தோல. ஐயோ, எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. இங்க பாரு, நீதான் எங்கேயோ எடுத்து வச்சிருப்ப. எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கு மரியாதையா கொடுத்துரு. இத பாருங்க, அத கையால தொடறது கூட பாவம் நினைக்கிறவனா? அப்படி இருக்கும்போது அத நான் ஏங்க எடுக்க போறேன்? நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டினா போங்க. நான் அத பார்க்க கூட இல்ல. ஏய், கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜங்கு ஜங்கு தலை மேல ஏறி ஆடுமா? நிம்மதியா இருக்கணும். வீட்டுக்கு வந்தா இங்க இவ இம்சை வேற. ஆமா, போதையில போய் எங்கேயாவது வச்சுட்டு இங்க வந்து தேடினா எப்படி கிடைக்கும்? ஏய், சொல்லிட்டு இருக்கேன்லடி, நானு கபட்குள்ளதான் நான் வச்ச எனக்கு தெரியாதா? சும்மா தேவையில்லாம பேசிட்டேன். இங்க பாரு, இப்ப மட்டும் அது கிடைக்காம இருக்கட்டும். என்னடி இது? உள்ள வச்சது எப்படி மேல போச்சு? எனக்கு எப்படிங்க தெரியும்? ஒருவேளை ரெக்க முளைச்சு பறந்து போயிருக்குமோ? இங்க பாரு, விளையாட் பண்ணிட்டு இருக்காது சரியா? நக்கலா தெரியுதா உனக்கு? ஐயோ, சத்தியமா இல்லங்க. ஒரு நிமிஷம். ஏன் இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? குடிக்கிறத அவாய்ட் பண்ணலாம்ல? அத நீ சொல்லாத. குடிக்கிறதே உன்னாலதான். உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. பார்த்தாலே எரிச்சலா வருது. அதான் குடிச்சு குடிச்சு என் எரிச்சலை தணிச்சுக்கிறேன். தெரியும்ல? ஓ, இப்படி குடிச்சா எரிச்சல் தணிஞ்சிருமா? சரி, அப்ப எனக்கும் ஒரு பாட்டில் கொடுங்க. எனக்கும் ஒரு பாட்டில் கொடுங்க, நானும் குடிக்கிறேன்னு சொல்றேன். நீ பாரு, பேசாம போயிட்டே இரு சரியா? தேவையில்லாத பேசி எனக்கு கடுப்பேத்திட்டு இருக்காது. ஓ. இல்ல இல்ல, நான் உங்களை வெறுப்பேத்ததுக்காக எல்லாம் சொல்லல. நிஜமாவே தான் கேக்குறேன். எனக்கும் உங்களை சுத்தமா பிடிக்கல. உங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. அதான் கேக்குறேன். ஒருத்தர் மேல இருக்கிற எரிச்சல் தீர்றதுக்கு இதுதான் மருந்துனா எனக்கும் அதை கொடுங்க. உனக்கு திமிராயிருச்சு. நீ ஏன் பேச மாட்ட? ஏன் நீங்க சொல்றப்ப அதை நான் சொல்லக்கூடாதா? ஒரு தடவை என்ன 100 தடவை சொல்றேன். உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஒரே கோவமா வருது. I hate you. சந்தோஷம் டி. தயவு செஞ்சு இப்படியே இரு சரியா? இதுல இருந்து கொஞ்சம் கூட இறங்கி வந்துடாது. ஏன்னா எனக்கு இதான் வேணும். நீ இப்படியே இரு, நானும் இப்படியே தான் இருப்பேன்.
லைட் ஆஃப் பண்ணட்டுமா? ம். மலர், ம்? சாங் ஏதாவது? ம். ஓடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதே நெதம் ஒன்னால. Good night. மலர் Good night. கோவில்களுக்காக ஒளியா வந்தவளே, மனசோட தொலை போட்டு எனையே கண்டவளே. கண்ண மூடி கண்ட கனவே, பலசின் மோன் தாண்டி வந்த உறவே. கண்ண மூடி கண்ட கனவே. சாரி. பர்த்டே அதுவுமா கையில கட்டு போடுற மாதிரி நடந்துருச்சு. அன்னைக்கு மட்டும் அது நடக்காம இருந்திருந்தா நான் என் காதுல சொல்லியிருப்பேன். இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் நடுவுல இந்த தலகாணிக்கு வேலை இருந்திருக்காது. இப்போ உங்களுக்கும் எனக்கும் நடுவுல இந்த தலகாணி இருக்கிறதால இவ்ளோ பக்கத்துல இருந்தோம் ஏதோ ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு வெற்றி. என்ன மலர், ஒன்றும் இல்லை, நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல, அதான். ஏய், கையில பிரஷ் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, உங்க கையில இருக்கிற கட்டை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ பேஷண்ட்டை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அதான் உங்க கையில இருக்கிற கட்டுல. கட்டில் என்ன பண்ற? சாரிங்க, ஏதோ தோணுச்சு,
அதான் விளையாட்டா பண்ணிட்டேன், சாரி. ஏய், இதுக்கு போய் எதுக்கு சாரி கேட்குற? இந்த டிராயிங் நல்லா இருக்கு. வரைய ஆரம்பிச்சிட்டேல, முழுசா கம்ப்ளீட் பண்ணிடு. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க. எனக்கு கூட இந்த கட்டை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பேஷன் ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கே. என்ன? இந்த கட்டை கழறதுக்கு மனசே வராது. அது பாட்டுக்கு இப்படியே இருக்கட்டும்னு தோணும். ஆனா டாக்டர் வேற அப்பப்ப கட்டை மாத்தணும்னு சொல்லியிருக்காரு. இப்ப நான் என்ன பண்றது? அதுக்கு என்னங்க, தினம் வரைஞ்சிட்டா போச்சு, அவ்வளவுதானே. ஆமா, இவ்வளோ அழகா படம் வரைஞ்சேன்ல, கீழே ஆர்ட் பை மலர்னு உன் பேரை போட்டியா? இல்லையே. கையெழுத்து போடு. தேங்க்ஸ். சரி மலர், தூங்கலாமா? இவ்வளோ ஃபீல் பண்றா, நம்ம மேல பாசமா இருக்கா, ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறா. ஆனா அவ மனசுக்குள்ள நான் இருக்கேனான்னு தெரியலையே. மனசை திறந்து காதலை சொல்லிடலான்னு பார்த்தா அவ பாட்டுக்கு ஏதாவது எக்குத்தப்பா சொல்லி இப்ப இருக்கிற இந்த புரிதலும் நட்பும் இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? பேசாம காதலை சொல்லாம கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தா கூட அதுவே எனக்கு போதும். கை கெட்டும் தூரத்தில் துயில் கொண்டிருக்கிறது காட்டாற்று வெள்ளம் போல் கட்டுக்கடங்காத அழகொன்று. மனதில் அடைத்து வைத்திருக்கும் காதலை உடைத்து விடலாம் என்றால் உள்ளதும் போய்விட்டால் என் செய்வது? ஏய், எந்திரு, உன்கிட்ட பேசணும். எந்திரு. உனக்கெல்லாம் அவ்வளோ தைரியம் இருந்தா என்ன பிடிக்கலன்னு சொல்லுவ. உனக்கு ஒன்று தெரியுமா? என் வாழ்க்கையில என்னை பார்த்து பிடிக்கலன்னு சொன்ன முதலே நீதான். அழகண்டினா
என்ன பிடிக்கலன்னு சொல்றது நீ யாரு? யாரு? என்ன தகுதி இருக்கு உனக்கு? நான் யார் தெரியுமா? எப்பேற்பட்ட அழகன் தெரியுமா? என் காலேஜில் அது ஒரு 5-6 பொண்ணுங்க என் பின்னாடி எப்படிலாம் சுத்தினாலுக்கு தெரியுமா? ஓத்தையே கண்டுக்குவேன். சுத்த விட்ட எல்லாத்தையும் ஒவ்வொருத்தி உருகி ப்ரப்போஸ் பண்ணாளுங்க. தினம் எத்தனை நாள் என் கையை பிடிச்சி இழுத்து என்ன காதலியா ஏத்துக்கோன்னு கெஞ்சுதாளுங்க. தெரியுமாடி? விட்டுட்டு காலேஜ் லீவுக்கு வந்து என்ன இவனுங்களாம் சேர்ந்து ஒன்று ஆனா உனக்கு நான் பிடிக்கல. அப்படித்தான் சொல்லுவேன். இப்ப என்னன்ற என்னமோ அழகன்னு பீத்திக்கிறேன். நீ அழகன்னா நான் மட்டும் என்ன கம்மியா என்ன? நானும் அழகிதான். என்ன யாரு நீ? அழகியா? ஆமாயா. உன்னையாவது காலேஜ்ல 5-6 பேர் தான் சுத்தி வந்தாங்க. ஏன் பின்னால எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியுமா? வீட்ல இருந்து கிளம்புனா காலேஜ் போற வரைக்கும் தெருவுல, ரோட்ல, கடையில, பஸ் ஸ்டாப்ல, பஸ்ல, காலேஜ்ல, கேண்டீன்லன்னு அங்கங்க ஒரு 4 பேராவது ரோஜாவையும் கிரீட்டிங் கார்டையும் வச்சுக்கிட்டு நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க. ஆனா நான் ஒருத்தரை கூட திரும்பி பார்த்ததில்ல. இந்த விஷயம் தெரிஞ்சு எத்தனை பேர் எங்க அப்பா அடிச்சிருப்பாருன்னு தெரியுமா? ஒருத்தெல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே ஆக்டர் அதர்வா மாதிரி இருந்தான். அவனே வந்து ப்ரப்போஸும் பண்ணான். அவனெல்லாம் விட்டுட்டு போயும் குடிகாரன் ஒன்ன போய் இத பாரு. இப்பவும் சொல்றேன், உன்னை எனக்கு பிடிக்கல. அப்படித்தான்டா சொல்லுவேன். பிடிக்கல. உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பு போகுது. ஐயோ, இவன் ஒரு அடி அடிச்சதுக்கே இப்படி ஒத்தனை கீழே விழுட்டான். என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அப்பாடா, நல்ல வேலை, ஒன்னும் ஆகல. பொசுக்குன்னு கோவத்துல இப்படி அடிச்சு போட்டோமே. பொத்துன மயக்கம் போட்டு விழுந்துட்டான். காலையில ஏஞ்சி கேட்டா என்ன சொல்றது? ஆண்டவா, காலையில எனக்கு எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது, எல்லாத்தையும் மறந்துடணும்.